guys, welcome back to Tamil Gaming 2.0 version 2. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா Granny chapter 2 தான் guys பார்க்க போறோம். ஓகே, நம்மளோட புது சப்ஸ்கிரைபர் பார்க்கறீங்களா? ஹாய், இப்போ நானும் இந்த ஹர்ஷன் கூட சேர்ந்து Granny 2 தான் விளையாட போறோம். செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது வீடியோ ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. ஓகே. ஈஸியா வச்சுப்போம். ஃபர்ஸ்ட் டைம் விளையாடுறோம். Granny வச்சுக்கலாம். போத் கொடுத்துக்கலாம் ஹர்ஷன். என் பேர் தமிழ். ஹையா இருக்கட்டும். உள்ள போலாமா? ஓகே, என்னது இது? ஃபர்ஸ்ட் அவுட் ஆயிராதடா. கண்டிப்பா அவுட் ஆக மாட்டேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் டே 1 கிராண்ட்பா வேற ரொம்ப இதா இருப்பாரு. முதல்ல ஆக்சுவலி மக்களே, நான் இப்போதான் வந்து Granny 2 ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். நான் Granny 1 தான் ப்ளே பண்ணுவேன். நான் வந்து ஆல்ரெடி ப்ளே பண்ணுவேன்டா. அதுக்கு முன்னாடி பண்ணிவிட்டு முதல்ல சத்தத்தை போட்டு விட்டுருவோம். இங்கே போயிட்டு சத்தத்தை போட்டு விட்டு ஹைட் ஆயிடுவோம். இதே ஹைடாயிடா வந்துட்டு போகிறாங்கடா. ரொம்ப அசால்ட்டாக இருக்கே. ஓய் கிளவை, அங்கே வருங்க. எங்க அந்த கிளவி இன்னும் காணும். ஐ கிளவே, ஐ சொட்ட வந்துட்டு போகிறாடா. சொட்டை கிளவி போயிட்டு இப்போ நம்ம வந்து போவோம். ஃபஸ்ட்டு நம்ம எங்கே போயிட்டு செக் பண்ணுறோன்னா, அந்த எங்கே ஓடுறவா அவள் வெள்ளையா போயிட்டா. உள்ள வந்துட்டியா? அட்லீஸ்ட் நிறைய டைம் கன்று கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பீஸ் ஆஃப் பிக்சர் கிடச்சிருக்கு. சரி, சொல்ல மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம என்ன எஸ்கேப் பண்ண போகிறோம் அப்படின்னா, என்ன எஸ்கேப்பு? அதையே மறந்துட்டியாடா. டோர் டோர் எஸ்கேப்க்கு தேவையான பொருட்கள். பயமா இருக்குது பாபி. ஏதாச்சும் பண்ண முடியுமா? இல்லை. கிளவி வராங்களா? முத நாளே அவன் வச்சுக்கோ மௌனே. ஐயோ, சத்தம் கேட்குது. பின்னாடி வழியே வந்துட மாட்டாங்கல்ல? பின்னாடி வழியே மாட்டாங்க. என்ன மேலே ஒரு ஓட்டை இருக்கும். இங்கே இதோ மேலே ஒரு ஓட்டை இருக்கும்ண்ணா. மக்களே, இது வந்து ஃபோன் வெர்ஷன்னா, மொபைல் ஃபோன் வெர்ஷன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு பயமாக இருக்குது. எங்க கர்கூஸில் என்ன இருக்குது? பார்க்கவே இல்லை. இன்னைக்கு நான் வந்து இந்த இதில் மோஸ்ட்டாக பேச போகிறதில்ல. ஏன்னா எனக்கு Granny 2 பற்றி தெரியவே தெரியாது. நான் ப்ராக்டிஸ் மோடில் விளாண்டுருக்கேன். அப்புறம் ப்ராக்டிஸ் மோடில் தான் தெரியும் எனக்கு. ஒரு வாட்டி ஈஸி மோடில் வேணான்னு சொன்னியடா. அது ஆனாலும் பயமாக லேண்டு. ஐயோ பார்த்துருச்சு. உருட்டுக்கட்டை எடுத்துட்டு வந்து அடிக்கும் போது மம்மி ஓடிடுறா. ஓட முடியாது. என்ன அந்த பக்கம் போது பார்க்கலையோ? கிராண்ட்பா மட்டும் வந்தாருன்னு வச்சுக்கோயேன். ஏன் இல்லை, ஏன்னு கேட்குறேன். எனக்கு பயமா இருக்குது. தமிழுக்கு அழுகையே வந்துருச்சு. பயமா இருக்குது. போற இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் பிளேயிங் வெர்ஷன் தான். எஸ்கேப்பு பண்ண போகிறது கிடையாது. ஸோ அவருக்கு தெரியாமல் இந்த பக்கத்து போயிடணும். சாமியோய், இந்த பீஸ் ஆஃப் பிக்சர் வேற நம்மளை டென்ஷன் படுத்திட்டு இருக்குது. அப்பப்போ குதிக்க முடியும். அதில் குதிக்க முடியுது. ஐயோ, உட்கார்றதா? எப்படிப்பா வெளில போகிறது? இந்த கிழவன் பார்த்தீங்கன்னா எனக்கு பயமே இல்லை. கிளவி தான் சவுண்டு ஆனவனா பிடிச்சி வந்துடுவோம். இந்தோ இப்போ முடியும். நம்ம திறந்து வெளில போயிருந்தோம். அதோ கதி முதல்ல உட்காரு. நான் பயத்தில் எஞ்சி நிற்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். முட்டா ஓடிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கும் ஓடணும் போல தான் இருக்குது. நீ தானடா எனக்கு இவன் ஃபோன் விஷயம்ல விளையாடுறதுனால ஒன்றுமே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். தெரியுமா? தெரியுதா? இப்போ எப்பவும் தெரியல ஃப்ரெண்ட்ஸ்.
கண்ணாடி வாங்க மாட்டேன். இப்பயும் தெரிலனா அவ்வளோதான். அந்த சொட்டக்கிழமை கிராணி ஏதாவது ஒரு வெப்பனை எடுத்துட்டு வந்து மண்டையிலேயே போட்டால் தான் மாத்திரை. ஃபஸ்ட்டு இதில் என்ன இருக்குது? டக் டேப்பு. டக் டேப்னா அது ஒரு வகையான டேப்பு. அது வந்து ஹெலிகாப்டர் ஸ்கிப்னு சொல்லுவோம். ஒளிஞ்சிடுறா கைப்புள்ள. ஒளிஞ்சிடுறா கைப்புள்ள. நான் வந்து இதை திறந்து போட்டான்னு அது திறக்கலாம் மாட்டேன். எப்படியும் ஒவ்வொருதாச்சும் இப்போ ஒழிச்சிட்டு நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம போய் ஒளிஞ்சா திறக்க மாட்டோம். எனக்கு கொஞ்சம் வரா வரா அவ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எனக்கு ஒன்றும் தெரியல. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கே வரா நீங்கள் கிட்ட எடுத்து சொல்லுங்க. நான் நம்புறேன் வரானே இல்லை. கமெண்ட்ல அந்த டைமிங் சொல்லுங்க. அந்த இடத்துல வராளா இல்லையான்ட்டு. இருக்கலாமா வேண்டாமா? போடலாம் மாட்டா. ஐயோ கிளம்பா. முடிஞ்சு கற்பூசி. இன்னும் வேற இடம் கிடையில்ல. அது என்ன கீழே இருக்கிறது? இது கிராணி பல்லு வலிக்கிட்டு இடமா வந்து இன்னும் ஷவர் இந்த கலர்ல இருக்குது. ஆமா 10 நாளா கழுவாம சாரி 10 வருஷமா கழுவாம இருந்தா அப்படிதாண்டா இருக்கும். அட போங்கயா. இதெல்லாம் பச்சை கலர்ல. இதெல்லாம் என்னது? என்ன கேரியா அது? இது ஒரு பொருள் கூட இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கல. ஆமாம். இதுல வேற வீடியோ வேற. ஐயோ எங்க வரா? அங்க அவங்க போறா. செலவு தான் கணக்கு இருக்க. பார்த்து வந்துச்சுக்கிட்டியா? போயிடலாமா? முதல்ல அதை க்ளோஸ் பண்ணிட்டு போட் எஸ்கேப் பண்ணலாமா? என்ன எஸ்கேப் பண்ணாலும் தெரியல. பண்ணலாம். ஐயோ சொல்லிக்கிறே. போட் எஸ்கேப்க்கு எத்தனை பொருள் வேணும்? சென்சிட்டிவிட்டினா என்ன? ஒரே கையிலே மொத்தம் இல்லை. நான் டிகிரி பண்ணிட்டே இருந்தேன்ல, அதுக்குதான் மாட்டி விட்டேன். கிடையாது கண்ணே தரல. இது ஓப்பன்லேயே வச்சுக்கலாம். வந்தோடனே அப்படி வந்துட்டு இப்படி மூடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே வாய்ஸ் கிளியர்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நான் இப்போ ஹெட்ஃபோன் பண்ணேன். இல்லை இது என்னது? வந்த வேலையை பாடுறா நீனு. போட் எஸ்கேப் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் போட் எஸ்கேப் தான். ஓகே போட் எஸ்கேப்கான முதல் பொருள் நம்ம எடுத்துட்டோம். இதை எடுத்துட்டு போயிட்டு இல்லை இது இங்கே இருக்கட்டும். புக் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது புக்கு கிடையாது. அது ஒரு சீக்ரெட்டு. இது வால்ட்டு. எந்த இடத்துக்கு போகிறான் எப்படி விளாட்றான் ஒன்றுமே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். சென்சிட்டிவிட்டியை மாற்றி கொஞ்சம் மாற்றி. ஏன் ஒன்றுமே தெரியல. ஓகே ஒன்றுமே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஒன்றுமே எதுக்குலாம் ஓடிட்டு இருக்கோம்? அப்போ நம்ம செக் பண்ணணும் தெரியும். இந்த வீடு இந்த ரூம் செக் பண்ணாச்சு. இந்த சேஃப்டி வேணும் இதுக்கு. போச்சு போச்சு. என்ன அது டேட்டு இப்போ அடிச்சிச்சு மாதிரி சவுண்டு கேட்டுச்சு தானே? அடிச்சிச்சு மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் போட் எஸ்கேப் தானே? போட் எஸ்கேப் எத்தனை பொருள் வேணும்? போட் கீ, அப்புறம் வந்து ஃபியூவலு, கேசோலின், அதுக்கப்புறம் வந்து ஸ்பார்க் ப்ளக் வேணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து இது பேட்லாக் கீ வேணும். நிறைய வேணும். எதுக்கு கம்மி? எதுக்கு கம்மியா? இதுக்கு தான் கம்மி. அப்புறம் இதோ இதான் வந்து போட் எஸ்கேப் பண்ண வேண்டிய இடம். படிக்கிட்டு போயிட்டே இருக்கும்.
இதோ வந்துருச்சு. இது பார்க்குற மாதிரி ஸ்டார்ட் இன்ஜின். என்ன வேணும்? நம்மளுடைய சொல்லுவோம் ஸ்பார்க் ப்ளக்கு, கேசோலின், அப்புறம் வந்து போட் ஸ்டியரிங் வீல் ஒன்று வேணும். அதுக்கு கிழவன் 2 பேத்தையும் போடு தந்தால் தான் வந்து செக்யூரிட்டிக்கு கிடைக்கும். கிழவன் செக்யூரிட்டிக்கு எந்த ஸ்டெப்பு? செக்யூரிட்டிக்கு வந்து ஒரு விதமான கீ, ஒரு டோர் கீ அந்த மாதிரிலாம் இருக்கிற மாதிரி செக்யூரிட்டிக்கு. ஓகே. ஓ ஃபஸ்ட்டு கிளவி போகுது. கேமரா ஃப்ரெண்ட்ஸு சொல்லு, ஒன்றும் சொல்லிடாது. கிளம்பணும் போகிறான். ஓகே இப்போ நம்ம போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே காலியாக இருக்குது. அப்புறம் வந்து முக்கியமாக இதை திறந்துட்டு ஹர்ஷன் வந்துட்டான், அதனால தமிழன் வந்துட்டான். நீ வெப்பன் கீ எடுத்துக்கோ. வெப்பன் போடுற இடம் எங்கே வர போட் எஸ்கேப், கார் எஸ்கேப் வீல் இருக்குமா? சவுண்டு அதிகமாக தான் இருக்குது. ஸ்டியரிங் வீல் இங்கே இருக்கும், இந்த இடத்துல புக்கில் இருக்கும். லேண்ட் அவங்களுக்கு தெரியும். அப்புறம் வந்து இன்னொரு இடத்துல நீ வேற இடத்துக்கு போ. இந்த இது ஒரே ஒரு ஃப்ளோர் தானா? என்ன ஒரே ஒரு ஃப்ளோரு? மேலே அந்த செக்யூரிட்டி கீ மட்டும் தான் இன்னொரு ஃப்ளோர் அன்லாக் ஆகும். என்ன சத்தம் அது? 12 நிமிஷமோ சும்மா இருந்திருக்கு. இல்ல என்னமோ பண்றாங்க இவங்க. இல்ல கிராணி ஒன்று எனக்கு பயம். இதோ ஸ்க்ரீனில் தெரியுறால இவ தான் கிராணி ஒன்று பயம். ஆமாம். நான் நீ ப்ராக்டிஸ் விளையாடு. ஈஸி மோடில் வந்தியா? ஈஸி மோடில் ஒருத்தி எக்ஸ்ட்ரீம் மாதிரி இருப்பாள். வேறு யார்? எஞ்சலினா தான். மக்களையும் ரொம்ப நேரமாக பண்ணாங்க. ரொம்ப நேரமாவா? போட்கி கண்டுபிடித்துள்ளேன். அது மட்டும்தான். என்ன என்ன என்ன? சரி, அந்த போட்கி எடுத்துட்டு அதை போய் போடு. போட்கி எடுத்து முன்னாடி வரணும்ல. இந்த வட்டம் இப்படி ட்ராப்பில் மாட்டாமல் போகிறேன். ஓகே கிளவி வருது. சொல்லிட்டேன் பின்னாடி பாருங்களேன். உங்களுக்கு என்ன வாய்ஸ் டப்பிங்கே போடுறேன். ஓகே சவுண்டு போடுறா. அதோ அங்கே ஒருத்தர் ஒரே இடத்துல தானே தேடி பார்த்துட்டு இருக்கியா? வேற எங்கேயாவது போடா. எனக்கு இதுல பயமா இருக்குது. ஓகே தைரியமா மனசை திடப்படுத்திட்டு போகும். ஓகே எங்க இருக்காங்கன்னு பார்க்கணும். போடா போச்சு. பிடிக்காமலே இருந்தாலும் அவ்வளோதான் அவ்வளோதான். ஹார்ட் பீட்லாம் ஏற ஆரம்பிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்து குதிக்கிறா. இன்னும் என்ன இருட்டா இருக்குது. இன்னும் என்ன இளவியாது. இலவியோ இதோ இளவியாது. நான் ஒன்றை சொல்ல. இதோ இதோ இந்த வீட்டுக்குள்ள உடஞ்சிருக்க. என்ன சொல்லலடி, எனக்கும் தெரியும்டா. ஐயோ ஆனால் அதுக்கு வாய்ப்பு சொல்லிக்கிறேன். சொன்ன பக்கத்துல நிற்கிது. எங்க காணோம்? இங்கே தானே வந்தா தேடிட்டு இருக்கு. ஆமா நீ நாங்கள் கண்ணாமூச்சி விளாடணும்.
பார்த்துட்டு உன் கூட தான் நாங்கள் வேற விளாடணும், எங்களுக்கு வேற வேலை. அதுவும் பார்த்துட்டு இவ கூடலாம் விளாண்டா நான் முழுக்க ஒழுங்கே இருக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். யார் கூட? கிராணி கூட தான். ஆனால் அதை நாங்கள் சொல்லக்கூடாதே, நான் அடிச்சுட்டா. இது கண்ணா கிளவனை தான் ரொம்ப நேரம் காணும். அதனால வந்து மண்டேல வந்து ஒரே போடும். கிளவன்ட்டு ஒரு அடி வாங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கிளவிட்டையும் அச்சோ பாத்தியாடின்னு பார்த்தேன் அந்த கண்ட்ரோவியை நானும் பார்த்தேன். நல்லா போயிட்டு டோரை க்ளோஸ் பண்ணி. நீங்கள் நினைக்கலாம் ஹர்ஷனோட சப்ஸ்கிரைபர் நான் எப்படி அவங்க வீட்டுக்கு வந்ததுலாம் நானும் அவங்க வீட்டுக்கு வரல, அவனே சப்ஸ்கிரைபரை தேடி வந்து விளையாட்டு போவான். அதுவும் இல்லாமல் ஹர்ஷனே எங்க நானும் அவனோட ஃப்ரெண்ட்ஸு. நான் வந்து சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ். நான் வீடியோவில் தெரியக்கூடாது. சரி பரவாயில்ல, உண்மையான பேர் சொல்லிட்டேன், பரவாயில்ல. அவனோட உண்மையான பேர் ஹர்ஷன். இந்த வீடியோ ஆஃப் பண்ண உடனே இப்போ ஆச்சு வரல. இந்த ரீசெண்டாக தான் அந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். ஏன் ப்ளீஸ் மக்களே அவனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே गाइस, இப்போ நம்ம எல்லாமே தேடி ஆமாம் ஓகே போட்டாச்சு. போச்சுடா. இது இருந்தா இது எனக்கு மாறி ஒழிஞ்சிக்கலாம். சத்தம் போட்டு வருவாங்க என்ன எனக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. 17 நிமிஷத்தை கழிச்சு போட்டோம். 18ஓ 17ஓ. இந்த வீடியோ வந்து எனக்கு ஸ்ட்ரீம் பண்ணவும் பயமாக இருக்குது. அடுத்த வீடியோவில் வேணால் எஸ்கேப் பண்ணலாம். இது வந்து ஃபஸ்ட் டைம் பிளேயிங் தான். ஆல்ரெடி ப்ளே பண்ணியிருக்கேன், ஆனால் அது ப்ராக்டிஸ் பண்ணல. ஸோ சொன்னேன் ஈஸி மோடில் ஒரு தடவை வேணும். இதுக்கான கிளவி இருக்கும்போது மட்டும்தான். இல்லை கிளவை 2 பேரும் இருக்காங்க, அதனால் என்னால் முடியல. இந்த வீட்டை விட்டு வெளியே போடா, வெளியே இந்த வீட்டை விட்டு வெளில போக முடியாது. அதாவது இந்த டேண்ட் மாதிரி பேக் ஷாட் கிடையாது. ஆமாம். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்ச சப்ஸ்கிரைப் லைக் பிடிச்சிருந்தாலும் பண்ணுங்க, பிடிக்கலனாலும் பண்ணுங்க. ஏன்னா சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. நான் ஃபஸ்ட் டைம் விளாட்றோம். அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணினீங்கன்னா வந்து நாங்கள் வந்து சாக போகிறோம். முன்னாடி போயிட்டு செத்துருவாஷன். வேண்டாம் கொடு. ஓகே கோச் வேலை கிளம்பி குடிய மாட்டான். கிளவிதான் வந்து குனிவாள்ல குனிஞ்சடிப்பா. யாரும் வண்டி அடிப்பாளே. ஆனவுடனே கிளவி இந்த பக்கம் வரும். நம்ம எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண மக்களே, ஆனால் வரல. நம்ம கரெக்டாக வரும்போது வர்றாங்க பார்த்தீங்களா. எனக்கு பயமாக உள்ளது. 30 நிமிஷம் ஆனாலும் போச்சு. அதே ஆள் தான். யாரு கிளம்ப. ஐயோ ஒழிச்சிட்டேன். நீ குதிக்காத போட்டு பயத்தில். ஐயோ அவன் எங்கேடா போனா, நம்ம வர அவன் போக வந்துட்டே இருக்கான். அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சு. பை பாய், லவ் யூ ஆல். என்னடா பண்ணாடுறா, ஒன்றுமே இல்லைடா. நம்ம ஒரு பொருள் கண்டுபிடிக்கலடா. மெண்டலே ஒரு போய் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே போகலாமா வேண்டாமா? போகலாம். இப்போ இருப்பானா? ஐயோ இப்போ கிளவி இல்லை. அடிப்பால அவள் பார்க்கலன்னா அடிக்க மாட்டான். இப்போ ரொம்ப தான் அவள் பார்த்தாங்கன்னா கொஞ்சம் அடிப்பான். பார்த்தியா
ஓகே அடிக்கல உன் கூட பின்ன இந்த என்ன விளையாடுறது சாபத்திரி விளையாடலாமா? பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறான். மேலே பாட்டு கேட்குதா? மேலே பாட்டு போட்டுலாம் டான்ஸ் ஆடுறாங்க. செகண்ட் ஃப்ளோர் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணல நினைக்கிறேன். இந்த வீடியோவே கிட்டத்தட்ட வாங்க பண்ணிடலாமா? கட் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். உங்களுக்கு வேணும்னா நெக்ஸ்ட்டு பாட்டுன்னு சொல்ல முடியாது. ஒரு நாள் எஸ்கேப் உண்மையான எஸ்கேப் பாட்டை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து பண்ணுறோம். மறந்துடாதீங்க. நான் சின்ன பசங்க தான். நீங்கள் அது பண்ணுங்கள் இது பண்ணுங்களாம் சொல்லிடாதீங்க. நீங்கள் சொன்னாலும் நாங்கள் பண்ண தான் போகிறோம். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோலயே நாங்க வந்து எஸ்கேப் போடுறோம். ஆனா இது கிராண்டி 2 இல்ல, கிராண்டி 1ல போலாமா? கிராண்டி 1 நான் பண்ணுவேன். ஓகே. பிராக்டிஸ்ல பண்ண வேணாம் மக்களே. பிராக்டிஸ்ல பண்றதுக்கு அவங்களையும் பார்க்க போறாங்க. வேண்டாம். ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் லைக் எல்லாமே ஷேர். இது எப்படி யாரும் சொல்லுவது அப்படின்னு பார்த்தீங்களா? எனக்கு அது வேணும். சரி ஓகே மக்களே, எனக்கு அது வேணும். வெயிட் பண்ண உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல மாட்டேன். உங்களுக்கு உண்மையாக சொல்லுங்கள், கிராண்டி பிடிக்கும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒருவேளை கிராண்டி பிடிக்காது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். எப்படி? இல்ல அது நார்மல்னா கமெண்ட் பண்ணுங்க. ஆமாம், இந்த மூணுத்தையும் வந்து கரெக்டாக பண்ணணும். கரெக்டாக பண்ணால் ஜீசஸ் வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். குதிக்கலாம் முடியாது. என்ன எப்படி நீ அந்த இடத்துல போய் உட்கார்ந்த? இப்போ நம்மளே போய் செத்து சாக போகிறோம். செத்துட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நான் சொன்னேன் ட்ராப்பில் மாட்டிக்கிட்டோம். அவன் வந்திருப்பா எங்கே காணும். சரி, எப்படி இருந்தாலும் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அவ்வளோதான். லவ் யூ கைஸ். அடி வாங்கி முடிச்சுப்போம். அடிமா தாயே. பாய்.